ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் எப்படி டீட்டெயிலாக பேச முடியல அப்படின்னா, குட்டி குட்டி விஷயம்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணால் தான் முடியும். ஏன்னா விஜய் காவேரி ரெண்டு பேரும் கடந்த 2-3 நாளாக நடக்கிற எபிசோடில் பேசிக்கிறது, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த எமோஷனல் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே அப்படியே கண் கலங்க வைக்கிறாங்க. அதனால தான் அந்த விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக பேச முடியல. நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க ஏன் டீட்டெயிலாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. மற்ற ஸ்டோரினா டீட்டெயிலாக பேசிடலாம். இந்த எமோஷன்லாம் நீங்கள் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட்டையும் முதல் 10 நிமிஷம் பார்த்தோம்னா விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காவேரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு விஜய் அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நிறையா அப்படியே ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப கண் கலங்கி பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஏதோ சொல்ல வந்தியா அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டில் ரூமில் உட்காந்தும் பேசிக்கிறாங்க. கடைசியில் காவேரி நீங்கள் படுத்து தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கார். ரொம்ப ஆனால் எமோஷனலாக பேசினாலும் ஆனால் காவேரி தான் ரொம்பவுமே மனசுக்குள்ளார அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த மென்டல் குரூப் இருக்காங்களா, அவங்களாம் அந்த நிவேதா இருக்கிற ஹோமுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராகினி பார்த்தா அவங்க அப்பா பசுபதி வராங்க. நம்ம விஜய் மூலமாக டார்கெட் பண்ணலாமா இல்லை நம்மளே கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லலாம் திட்டம் போட்டுட்டு, சரி நம்ம போய் இப்போ வெண்ணிலாவை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. பார்த்தா வெண்ணிலா அங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய பதட்டமாக இருக்குது. காவேரி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பேசிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலாவை வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்டமாக ஸ்டோரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுது. அது சம்மந்தமாக நம்ம டுமாரோ ப்ரோமோவில் பேசலாம். சரி, இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ காவேரி வெண்ணிலாவை கூட்டிட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தா கங்கா ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மழுப்புறாங்க. அவங்க அம்மா அந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேத்தையும் கோயிலுக்கு வர சொன்னாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இருக்கா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ கங்கா ஃபோன் பேசிட்டு கட் பண்ணுறாங்க. காவேரியோட கார் உள்ளே வருது. பார்த்தா வெண்ணிலாவை கூப்பிட்டு இறங்குறாங்க. இப்போ கங்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. வழக்கம் போல் காவேரி கிட்ட ரொம்பவுமே பேசுகிறாங்க. ப்ரோமோவில் காட்டின மாதிரி இந்த மாதிரி பண்ணுறியேன்னு. இருந்தாலும் காவேரி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லைக்கா நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கங்கா அந்த வெண்ணிலாவை இழுத்து நீ போன்னு சொல்கிறாங்க. காவேரி தடுக்கிறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் நாளைக்கான எபிசோட் செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது. அது சம்மந்தமாகவும் சூப்பராக ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.